ஃபுட்பால். ஆக்சுவலா மாடர்ன் ஃபுட்பாலோட பிறப்பிடம் எதுன்னு கேட்டா எல்லாருமே இங்கிலாண்டை தான் சொல்லுவாங்க. ஆனா எப்படி பிரேசில் மட்டும் 5 வேர்ல்டு கப் வச்சிருக்குது? எந்த நாடும் இது வரைக்கும் 5 வேர்ல்டு கப் வின் பண்ணதே இல்லை பிரேசில் தவிர. ஆனா எப்படி பிரேசில் 5 வேர்ல்டு கப் வின் பண்ணுச்சு? அதுவும் பிரேசில் கிரியேட் பண்ண பிளேயர்ஸ்லாம் பார்த்தா எல்லாம் அப்படி விளையாடுவாங்க. இது ஏன்னா 1894 சார்லஸ் மில்லருங்கிற ஒரு பிரேசிலியன் இங்கிலாந்துல போய் படிச்சுட்டு திரும்ப அவரோட ஊருக்கு ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வரும்போது அவர் கையில ஒரு பந்து, ஃபுட்பால் ரூல் புக், அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் எடுத்துன்னு வர்றாரு. எடுத்துன்னு வந்து அவருக்கு அந்த கேம் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அங்க இருக்கிற சின்ன பசங்களுக்குலாம் அவர் சொல்லி தர்றாரு. இப்போ நீங்க கேட்கலாம், இதன் மூலமா இவங்களாம் எப்படி பயங்கரமா விளையாடுறாங்கன்னு கேட்டா, ஃபுட்பால் பிறப்பிடமான யூரோப்ல ஃபுட்பாலை ஒரு பையன் கத்துக்கிறான்னு சொன்னா அது கோச்சிங் கிளாஸ், ட்ரெயினர்னு சொல்லிட்டு எல்லா மூலமுடுக்குலயும் ஒரு சென்டர் இருக்கு. ஸோ அங்க யூரோப்ல இருக்கிற பசங்களாம் அவங்களுக்குலாம் ஒரு ட்ரெயினர் இருக்கிறாரு, ஒரு கோச்சிங் கிளாஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் ஒரு ஃபார்முலா பேசிஸ்ல தான் அவங்க ஃபுட்பாலே கத்துக்குவாங்க. ஆனா பிரேசில்ல அப்படி எதுவுமே கிடையாது. முதல்ல ஷூ கூட கிடையாது. அந்த ஷூவே இல்லாதே இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே கிடையாது, சொல்லி கொடுக்கறதுக்குன்னு யாருமே கிடையாது. இப்படி பண்ணணும், இப்படி பண்ணாத அப்படின்னு அங்க ஆர்டர் பண்றதுக்கும் யாருமே கிடையாது. தப்போ ரைட்டோ இவனுங்க எதையோ பண்ணி எதையோ கிரியேட் பண்ணி இவனுங்க வந்து ஃபுட்பாலை வந்து ஒரு கிரியேட்டிவ் கேமா மாத்தினாங்க. ஸோ அதனால தான் இன்னும் பிரேசிலோட ரெக்கார்டை இன்னும் எந்த கண்ட்ரியும் பீட் பண்ணவே இல்லை.